சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு பரபரப்பு தகவல் தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது குறித்து பேசின விஷயங்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. சிஎஸ்கேல உள்கட்ட சண்டைகள் அப்படிங்கிறது இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்கவே இல்லை, அதற்குள்ளே என்னப்பா உள்கட்ட சண்டைன்னு யோசிக்கலாம். அதாவது ஒரு 3 வருடமாக இந்த உள்கட்ட சண்டை போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கூட தல தோனி காசி விஸ்வநாதன் பேசி இதை அப்படியே கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது அப்பப்போ பூகரமாக வெடிக்கும். அதனால் ஒரு சில சண்டைகள் டீமில் ஏற்படும், அப்புறம் அப்படியே அமைதியாகிடும். என்ன பிரச்சனை? அதாவது சிஎஸ்கேல என்னதான் நல்ல பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் பிளேயிங் 11 சூப்பர் செட் பண்ணாலும் நல்ல கேப்டன் இருந்தாலும் அடுத்த தல தோனி யார் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்து. அதாவது சிஎஸ்கேல தல தோனி இது வரைக்கும் 5-6 முறை கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய கடைசி பயணமாக இந்த மேட்ச் பார்க்கப்படுது. ஏன்னா அவர் போன ஐபிஎல் ரிலீஸ் ஆக வேண்டியது ரசிகர்களுடைய கவனத்திற்காகவும் ரசிகர்களுடைய அந்த ஆசைக்காகவும் தான் இந்த போட்டியில் விளையாண்டுருக்காரு. 2024க்கு பிறகு அவர் இந்த மேட்ச்சில் கண்டினியூ பண்ணாலும் கூட ஒரு வெண்டாராவோ ஒரு பயிற்சியாளராகவோ இல்லை கடைசியில் இறங்கி மக்களுக்காக ஒரு 5-6 பால் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபினிஷராக தான் தல தோனி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதற்குள்ளாக அடுத்த சிஎஸ்கே கேப்டனை நியமனம் பண்ணி தீரணும். அதற்காக ஐபிஎல் நிர்வாகமும் அதாவது சிஎஸ்கே நிர்வாகம் இப்போது தல தோனிகிட்ட பயங்கரமான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை பிளேயிங் லெவலில் ஒரு ஆளை செட் பண்ணி அவருக்கான பயிற்சியை கொடுத்துருங்க. அடுத்த முறை அவர் தான் கேப்டனாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போன முறையும் இதை சொல்லிட்டாங்க. போன முறை அதுக்காக தான் பென் ஸ்டோக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் பென் ஸ்டோக் காயம் காரணமாக வெளியேறிட்டார். அதனால் அந்த கனவு அப்படிங்கிறது கனவாகவே போயிடுச்சு. ஆனால் இந்த முறை அது அப்படி போக வாய்ப்பில்லை. இந்த முறை கரெக்டாக செலக்டிவாக தான் ஒரு சில பேரை எடுத்துருக்காங்களாம் சிஎஸ்கே நிர்வாகம். இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே தல தோனி காசி விஸ்வநாதன் கொண்ட அந்த குரூப்பானது நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. யாரை உள்ளே கொண்டு வரலாம், யாரை கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாமே ரவீந்திர ஜடேஜா அவர்கள் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய கனவு. அதனால் பல முறை சண்டையும் விட்டுருக்காரு. போன முறை கூட ஆரம்பத்தில் இதே சண்டையின் காரணமாக ஒரு சில மேட்ச்சில் சரியாக ப்ளே பண்ணாமல் இருந்த ரவீந்திர ஜடேஜா அவர்கள் கண்டிப்பாக இந்த ஐபிஎல் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை பார்க்கலாம்னு சொன்னதுக்கு பிறகு தான் கடைசி மேட்ச்சில் சூப்பராக ஒரு ஆட்டத்தெல்லாம் ப்ளே பண்ணி மேட்சை ஜெயிக்க வைப்பார். அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த தடவையும் ரவீந்திர ஜடேஜாவை அவங்க கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரல. அவருக்கான திறமை அப்படிங்கிறது இன்னும் வளர்த்துக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக இப்போது வேறு ஒரு நபரை கேப்டனாக மாற்றலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதில் 2 பேரோட பெயர் அடிபட்டிருக்கு. அந்த 2 பேரோட பெயர் அடிப்பட்ட விஷயம் ரவீந்திர ஜடேஜாவுக்கு தெரிஞ்சு இப்போது மீண்டும் உள்கட்ட சண்டைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சிஎஸ்கே டீமில் இப்போ இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் தோனி, மொயின் அலி, தீபக் சகர், தேவன் கான்வே, துஷார் தேஷ்பாண்டே, சிவம் துபே, ருத்ராஜ் கேக்வாத், ராஜ்வர்தன், ரவீந்திர ஜடேஜா, அஜய் மண்டால், முகேஷ் சௌத்ரி, மதிஷா பத்ரினா, அஜாங்க ரகானே, ஷேக் ரஷீத், மிச்சல் சாட்னர், சமஜித் சிங், நிஷாந்த் சிந்து, பிரசாந்த் சோலங்கி, மகேஷ் தீக்ஷனா. ஸோ இவங்கெல்லாம் ஏற்கனவே அணியில் இருக்காங்க. இப்போது இடத்த எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, ஷர்குல் தாக்கூர், டேர்லி மிச்சல், சமீர் ரிஷ்வி, முஸ்தபிர் ரஹ்மான், அவனிஷ் ராவ். ஸோ இவங்களெல்லாம் இப்போது இடத்துல எடுத்திருக்காங்க. இதில் அதிகமாக நம்ம சிஎஸ்கேல தல தோனி சொல்கிற விஷயம் என்னென்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு தமிழக வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ அவர் நல்லாவே பேட்டிங் பண்ணுறாரு, சின்ன வயசு தான். இவன் மட்டும் கொஞ்சம் இந்த மேட்ச்சில் அவனுடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் நான் நேராக பார்த்துட்டேன் அப்படின்னா இவன் கேப்டன்ஷிப் ஏற்றவனா கண்டிப்பாக இவனை கேப்டனாக போடலாம், இல்லை அப்படின்னா ருத்ராஜை கேப்டனாக போடலாம் அப்படின்ற முடிவில் தான் தல தோனி இருக்காராம். இது வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா பக்கமே அவர் போகவே இல்லை. இந்த விஷயத்தை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பேசியிருக்காங்க. இது குறித்து இப்போ ரவீந்திர ஜடேஜா மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு டைம் நான் கேப்டன் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க. அதனால் இனிமேலும் எனக்கு சிஎஸ்கேல தொடர்ந்து நான் விளையாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சில டாக்லாம் போயிருக்கு. இதனால் இப்போ உள்கட்ட சண்டைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை ரவீந்திர ஜடேஜா தொடர்ந்து ஐபிஎல்ல கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அதாவது காயத்தின் காரணமாக வெளியேறா அப்படிங்கிற மாதிரி இந்த ஐபிஎல் வெளியேற வாய்ப்பு இருக்குமா, இல்லை வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வெடிக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த கேப்டன்ஷிப்பை ரவீந்திர ஜடேஜா கொடுக்கறது கரெக்டாக இருக்குமா, இல்லை தல தோனி எப்போதுமே கரெக்டாக தான் சிந்திப்பார். அவர் ஒரு நபருக்கு இப்போதைக்கு அது வேணாம்னு நினைக்கிறது அது கண்டிப்பாக உண்மையாகவே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சிக்காத ஜடேஜா இப்போது கேப்டன்ஷிப் பதவி கொடுத்தா மட்டும்தான் நான் தொடர்ந்து ப்ளே பண்ணுவோம் அப்படி அளவுக்கு இப்போது உள்கட்ட சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் சிஎஸ்கேல இப்போ மிகப்பெரிய பதட்டமும் குழப்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சிஎஸ்கே மேட்சை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குமா, இல்லை என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.